ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை இப்பொழுது மலைநாட்டு திவ்யதேசங்களை எல்லாம் சேவிக்கிறோம். அந்த வகையே இன்று குட்டநாட்டு திருப்புலியூர் என்று சொல்லக்கூடிய திருப்புலியூர் திவ்யதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். நம்மாழ்வார் 11 பாசுரம், திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் என்று 12 பாசுரங்களால் பூதிக்கப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். இது எர்ணாகுளம் பகுதிக்கு செல்லக்கூடிய ரயில் மார்க்கத்திலே உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குட்டநாட்டு திருப்புலியூரை பற்றி ஒரு சிறப்பான தகவல் உண்டு. தொல்காப்பியத்திலே இதுபோன்ற 12 பிரிவுகள் பகுதிகள் அடங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே ஆதி தமிழன் காப்பியமான தொல்காப்பியத்திலே இதனை பற்றி குறிப்பு இருக்கிறது என்றால் இந்த திருத்தலம் எத்துணை புராதனமான சேத்திரம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த தலம் பஞ்ச பாண்டவர்களிலே பீமனால் ஏற்படுத்தப்பட்ட திருத்தலம், மகாவீர பீமனால் அமைக்கப்பட்ட திருத்தலம். சரி, ஏன் இதற்கு திருப்புலியூர் என்று ஒரு பெயர் வந்தது என்று பார்ப்போமேயானால், ஒரு முறை சிபி சக்கரவர்த்தி மன்னனுடைய தம்பியாக விளங்கிய விஷாதர்பி என்று சொல்லக்கூடியவன், அவன் பல நோய்களையும் சாபங்களையும் வாங்கியதால் அவன் நாடு சோபிக்காமல் இருந்தது. அந்த தருணத்தில் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் இழுத்த பொழுது அந்த தேசத்திற்கு சப்த ரிஷிகள், அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியவர், ஆங்கீரசர் என்று சொல்லக்கூடிய ரிஷிகள் எல்லாம் அங்கே வருகிறார்கள். அவர்கள் மன்னனை கண்ட பொழுது மன்னன் சொன்னான், சாபத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம், நோய்களால் வாடிக்கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு எப்படி தானம் தருவது, இதிலிருந்து விமோசனத்திற்கு ஏதேனும் வழி சொல்லுங்கள் என்ற பொழுது, இதற்கு யாங்கள் வழி கூறுவது இயலாது என்று சொல்லி வந்த வழியே திரும்பினார்கள். ஆயும் மன்னன் என்ன செய்தார்? பழங்களையும் தங்கத்தையும் வைத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்தார். ஆனால் அவை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பி விட்டார்கள். கோபம் கொண்ட அந்த விஷாதர்பி என்ற மன்னன் உடனடியாக என்ன செய்தான் என்றால், ஒரு கடுமையான ஆபிச்சார ஹோமம் செய்து ஒரு தேவதையை, துஷ்ட தேவதையை வரவழைத்து அந்த முனிவர்களை அழித்து விடு என்று சொன்னார். கோபம், பாபம், சண்டாளன் என்பார்கள். அப்படிப்பட்ட அதாத செயலை செய்வதற்காக விஷாதர்பி ஒரு கொடிய யாகத்தை செய்து ஆபிச்சார ஹோமத்தினால் ஒரு தீய தேவதையை அனுப்பிவிட, அதுவும் புறப்பட்டு வர என்ன செய்வதென்று அறியாமல் அனைவரும் திகைத்த பொழுது, அவர்கள் திருமாலை வழிபட்ட பொழுது எம்பெருமான் தேவலோக நாயனான இந்திரனை அழைத்து புலி உருவத்தில் சென்று அந்த தேவதையை மொழித்து விடு என்றவுடன், புலியாக புறப்பட்டு சென்ற இந்திரன் பெருமாளின் அருளோடு அந்த தீய சக்தியை தேவதையை ஒழித்து கட்டினான். அந்த முனிவர்களை காப்பாற்றினான். புலி வடிவில் வந்து எம்பெருமானின் அருளால் இந்திரன் இங்கே அவர்களை காப்பாற்றி கொடுத்ததால் இந்த பகுதிக்கு திருப்புலியூர், குட்டநாட்டு திருப்புலியூர் என்று பெயர் வந்ததாக இந்த புராண வரலாறு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான திவ்ய கஷேத்திரம் கேரள கட்டிட கலைபாணியில் வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கு மணி விளக்குகள் என்ன, கட்டிடக்கலைகளின் நேர்த்தி என்ன, காண்போரை வியக்க வைக்கக்கூடிய சிற்பங்கள் என்னவென்று காண்போரை கவர்ந்தெழுக்கும் வகையிலே இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக பஞ்ச பாண்டவர்களிலே பீமன், மகாவீர பீமன் இதனை அமைத்தான். வாயுவின் குமாரன் பீமன், 1000 யானை பலம் பொருந்தியவன் இந்த பீமன். அவன்தான் இந்த பெருமாளை, குட்டநாட்டு திருப்புலியூர் பெருமாளை பிரதிஷ்டை செய்தான் என்றால் எப்படிப்பட்ட திருத்தலம் என்று பார்க்க வேண்டும். இந்த திருத்தலத்திற்கு யாரெல்லாம் வந்தால் சிறப்பாக இருக்கும்? மல்யுத்த வீரர்கள், வீராங்கனைகள், மிக விசேஷமாக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள், வீராங்கனைகள் அனைவரும் இங்கு வந்து இந்த எம்பெருமானை சேவிக்கலாம். உடற்பயிற்சி கூடம் நடத்தக்கூடியவர்கள், மிக முக்கியமாக செல்லும் பொழுது மல்யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், இது போன்ற வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த குட்டநாட்டு புலியூர் பெருமாளை வணங்கினால் உடல் வலுப்பெறும். முக்கியமாக செல்லும் பொழுது யாரெல்லாம் மிகவும் மெல்லிய தேகத்தோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் பீமன் பிரதிஷ்டை செய்த இந்த பெருமாளை வந்து வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்களுக்கு அதி அற்புதமான பலம் பொருந்திய தேகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பீமன் என்றாலே வாயுகுமாரன்.
வாயு பகவான் பீமனாக வந்து பூஜித்த தலம் என்பதால் வாயுவை தேவதையாக கொண்டவர்கள் எல்லோரும், அதாவது சுவாதி நட்சத்திரம் போன்ற நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த குட்டநாட்டு திருப்புலியூர் பெருமாளை வணங்கினால் வாயு பகவானுடைய அருள் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். 2000 வருடம் பழமையான ஒரு திருத்தலம். அந்த தந்திரிகளுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். இந்த குட்டநாட்டு திருப்புலியூர் பெருமாளை நாம் வணங்கினால் நமக்கு நல்லதோர் கதியை தருவான் என்று இந்த திருத்தலத்தின் மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும். பொதுவாகவே நாம் இந்த திருத்தலத்திற்கு வரும் பொழுது மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கியதை போன்ற உணர்வை பெறலாம் என்று சென்றவர்கள் சேவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு மன வலிமையை, உடல் வலிமையை தரக்கூடியது இந்த திருத்தலம். பீமனுடைய பிரதிஷ்டை அல்லவா? எனவே அங்கு சென்று அன்னதான கைங்கரியங்களிலே நாம் ஈடுபடலாம், விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். அப்படி செல்லும் பொழுது, அப்படிப்பட்ட கைங்கரியங்களை நாம் செய்யும் பொழுது வாழ்க்கைக்கான வழியை சுடராக தீபமாக பிரகாசித்து நாம் நல்வாழ்வு பெறுவதற்கு ஒரு அற்புதமான வழியை காண்பிப்பான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட வழியை காண்பிக்கக்கூடிய அந்த வாசுதேவனை, கிருஷ்ணனை, ஜெகன் மோகனாகாரனை, கேசவனை, நாராயணனை, கிருஷ்ணனை, நரசிம்மனை, குட்டநாட்டு திருப்புலியூரில் காட்சி தரக்கூடிய அந்த வாசுதேவனை நாமும் வணங்கி துதித்தால் எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவான் அந்த எம்பெருமான். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.